டாடி டீ எடுத்துக்கோங்க. டேய், நீ எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பார்க்குற? ரொம்ப டிஸ்டர்பாக உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் ஸ்டேஷன் போயிட்டு வந்த வீராணியும் பிருந்தாவையும் டீ போட சொல்ல முடியாதுல்ல. ஆ இந்தாங்க எடுத்துக்கோங்க. எடுங்க டாடி. பார்த்து சூடாக இருக்கு. அத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேணா சூர்யா. எடுத்துக்கோங்க அத்தை. டாடி, நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்கும் கெட்டது பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவும் தப்பாக நடக்காது டாடி. தைரியமாக இருப்போம். அது நம்ம குடும்பம் ரொம்ப வருஷமாக கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்குல்ல, அதான் யாருக்கன்னோ பட்டுருச்சு. அதனால தான் இப்பெல்லாம் நடக்குது. நாளைக்கு மொத்த குடும்பத்தையும் நிற்க வச்சு ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி சுற்றி உடைக்கணும். ஏண்டாடி, நம்ம குலதெய்வ கோயில் பூசாரி ஃபோன் பண்ணி ஒரு அர்ச்சனையை போட்டா என்ன? எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாத்துறது நம்ம தெய்வம் தானே. ஆமாண்ணா, சூர்யா சொல்றதும் சரிதான். நம்ம ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். டாடி. ஏய், ஒரு நிமிஷம். என்கிட்ட தப்பிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சந்திரலேகா சாதாரணமான ஆள் இல்ல. உண்மைய வர வைக்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவா. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல. இனிமேதான் ஆரம்பம். பிருந்தா, நான் தான். என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸ்டேஷன்ல ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? உன் மேல கை வச்சாங்களா? இல்ல கார்த்தி, இல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? எல்லாம் ஓகே தானே? உண்மையிலே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு உன் கை நடுங்குது? முகம்லாம் இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு. பிருந்தா, அந்த விஜயோட சாவுல உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா பிருந்தா? இல்ல கார்த்தி, நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. கார்த்தி, என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? வா. கண்மணி, கண்மணி, நான் தான். பொறுமையா எழுந்திருச்சு வா. என்ன ஆச்சு? வா வா, சொல்றேன் வா. பாத்து எங்கடி? வா. பிருந்தா, என்னக்கா? எதுக்கு இந்நேரத்துல ரெண்டு பேரும் எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்க?
ஒரு நிமிஷம் இரு. உட்காரு நீ. உட்காரு உட்காரு. அக்கா உட்காரு உட்காரு. என்னாச்சுக்கா? பாத்து இரு, வரேன் இருங்க. இந்தா சாப்பிடுங்க. ஒழுங்கா 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அக்கா ம் மணி 12 ஆகுது. இந்நேரத்துல போய் எனக்கு பசிக்கலக்கா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எப்பவுமே பசி தாங்கவே மாட்ட. பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கல. இங்க பாரு, இப்படிலாம் சாப்பிடாம தூங்குறதுனால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் உனக்கு யார் சொன்னாங்க? இல்லக்கா, எனக்கு சாப்பிட தோணல. ம். உனக்கு எதுவும் தோணாது. ஏண்டி நீ அது அவளுக்கு சொல்லலாம்ல? புள்ளத்தாச்சி பொண்ணு தானே நீ. உன்னை நம்பி உள்ள ஒரு உயிர் இருக்குடி. நீ பட்னியா இருக்கிற, சரி அது எதுக்குடி பட்னி போடுற? சாப்பிடு, சாப்பிடு. இல்ல, இது சரி வராது. இருங்க, நானே ஊட்டி விடுறேன். இந்தா. வேண்டாம் வீரா, ப்ளீஸ் டே. இப்ப சாப்பிடலன்னு வையேன், உன்னை அடிச்சுதான் சாப்பிட வைப்பேன். சாப்பிடு. ம். சாப்பிடுங்கிற. இங்க பாருங்க, நான் இருக்கேன். நம்ம அண்ணன் நம்ம கூடவே இருக்கு. தப்பா எதுவுமே நடக்காது. பாத்துக்கலாம். சரி, அண்ணன் இருக்கும்போது நம்ம 3 பேருக்கிட்டையும் ஒன்று சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? என்ன ஆனாலும் சரி, உங்க 2 பேருக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அண்ணன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன்டி. இவங்களை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். சாப்பிடுங்க, சாப்பிடு. சாப்பிடு. ஏய் பாத்திரி, இந்த தண்ணியை குடி. என்ன நடந்தாலும் சரி, பார்த்துக்கலாம்.